அதாவது சாட்டையை வந்து கூட வச்சுக்கிட்டு நம்ம அடிக்காம இருந்தா நமக்கு காசு கிடைக்குமா? விஜய் உண்மையிலேயே குற்றவாளியா இருந்திருந்தா கடவுள் தண்டிச்சுப்பான்ல. ஆனா கடவுள் இப்ப யாருக்கு அருள் புரிஞ்சிருக்காரு புரியுதுங்களா? பாபா நீங்க கொடுக்குற காசுக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு மந்திரம் சொல்லப்படும். மந்திரத்துக்கு தகுந்தது மாதிரி கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார். சீமான் அவர்கள் வந்து படுதோல்விக்கு அடைஞ்சது காரணம் சாட்டைன்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, என்டிகேல நிர்வாகிகள் வந்து அட்வொகேட் நெல்சன வந்து வீடு பூந்து தாக்கி இந்த கையில வந்து அருவாளால வெட்டியிருக்காங்க. ஓ! ஆமா. ஆ. சீமான் தோல்விக்கு காரணம் சாட்டை அப்படின்னு தான் சொல்றாங்க. முக்கிய காரணம் அதுதான் சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சாட்டைய வந்து அதாவது சாட்டைய வந்து கூட வச்சுக்கிட்டு நம்ம அடிக்காம இருந்தா நமக்கு காசு கிடைக்குமா? நீங்க குடுக்குற காசுக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு மந்திரம் சொல்லப்படும். மந்திரத்துக்கு தகுந்தது மாதிரி கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார். புரியுதுங்களா? இப்ப வந்து அ அண்ணாமலை எதுக்காக சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு? 4 காசு சம்பாரிக்கணும்னா நம்ம சாட்டை எடுத்து அடிச்சுக்கணும்ல. அ சாட்டை எடுத்து அடிச்சுக்காம போய் உண்டிய காட்டுனோம்னா எவனாவது உண்டியல்ல போடுவானா என்ன? அ போட மாட்டாங்க. அதனால சாட்டை அடிச்சுக்கணும்ல. ஆமா இன்னமேல அடிச்சுப்பாங்க. இன்னமேல் சாட்டை எடுத்து சலுக்குன்னு அடிச்சுக்கிட்டு அரரர 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 அப்படின்னு அடிச்சு காசு வாங்குனா குடுத்துருவாங்க. அதெல்லாம் இன்னமேல்லாம் இந்த தமிழ் சமூகத்தை பத்தி தமிழ பேசி ஆமா தமிழ் இனவாதம் பேசி மொழிவாதம் பேசி தமிழ் தேசியம் பேசலாம் இந்த மாதிரிலாம் காசு சம்பாதிக்க முடியாது. அதெல்லாம் போயிட்டு போச்சு. புரியுதுங்களா? அதெல்லாம் வேஸ்ட். ஆமா உண்மை தெரிஞ்சிச்சு மக்களுக்கு. இனிமேல் சாட்டையை கையில எடுத்துக்கிட்டு அரேரபா 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 அப்படி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சீமான் காசு கேட்கணும். சீரியஸா சீமான் உங்கள்ட்ட காசு கேட்பாரு. போடுவீங்களா? திரள் நிதி. திரள் நிதியா? அதெல்லாம் முன்னாடி. இப்ப எல்லாம் பிச்சை நிதி. ஆமா. ஓஹோ! இனிமேல் பிச்சை எடுத்து தான் இல்ல சம்பாதிக்கணும். அந்த அட்வொகேட்ட எப்படி தாக்கியிருக்காங்க? அத பார்த்தீங்களா இல்ல நீங்க? அட்வொகேட்ட தாக்குறது ஏங்க? என்னங்க இது போய் இதெல்லாம் ஒரு பப்பு மேட்டருங்க. அவன் நீங்கலாம் வந்து என்ன சொல்றது? ஈழத் தமிழர்கள்ல விடுதலை வேணும் அப்படிங்கிறவன் கை இல்லாம, கால் இல்லாம, எல்லாம் எதுவுமே இல்லாமலாம் இருக்கான். இதெல்லாம் வந்து இந்த சமூகத்துல அப்படியாமலாம் இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. இப்ப என்ன கையில வெட்டிட்டாங்க. கையே இல்லாம போச்சா? அப்படி துடிக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லங்க. இதெல்லாம் இத விட பெருசா நடக்கும். அதெல்லாம் பண்ணுவாய்ங்க. புரியுதுங்களா? ஆனா கடவுள், வேண்டுற கடவுள் நம்ம கைவிட மாட்டான். புரியுதுங்களா? அது என்டிகேலேருந்து பண்ணியிருக்காங்க. அது தப்பு இல்லையா? என்டிகேலேருந்து பண்ணுனா என்ன? எதுலேருந்து பண்ணா என்ன? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஏங்க 41 பேர் செத்து போனான். புரியுதுங்களா? ஆ? பாவம் செஞ்சவன் செத்து போனான். புண்ணியம் செஞ்சவன் இந்த உயிரோட இருந்திருப்பான்ல. புண்ணியம் செஞ்ச ஆத்மாவா இருந்ததுன்னா, அது இந்த உலகத்துல வாழணும்னு அந்த பிறப்புக்கு விதிக்கப்பட்டிருந்ததுன்னா, அது இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கும்ல. அதுக்கு சாவுதுங்கிற விதி முடிஞ்சிருச்சு. அதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் வந்து விஜய்ன்னு இந்த கம்யூனிட்டி எல்லாரும் போய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அது எந்த விதத்துல தப்பு? புரியுதுங்களா? ஆனா ஒரு ஆனா ஒரு குற்றவாளியா இருந்திருந்தா விஜய் உண்மையிலேயே குற்றவாளியா இருந்திருந்தா கடவுள் தண்டிச்சுப்பான்ல. ஆனா கடவுள் இப்ப யாருக்கு அருள் புரிஞ்சிருக்காரு? விஜய் அவர்களுக்கு. விஜய்க்கு தானே. அப்ப விஜய் குற்றவாளியா? கடவுளோட அருள் யாருக்கு இருக்குது? புரியுதுங்களா? பாபா அப்படின்னு அந்த பாபாவோட ஒளி விட்டோம் டிங்னு போய் அப்படியே விஜய் மேல விழுந்துருச்சு. புரியுதுங்களா? புரியுது, நீங்க புரியுது. ஒரு விதத்துல நீங்க விஜயோட படம்லாம் பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். விஜய் ஏன் நம்ம இந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்டுல தமிழ் தேசத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பிறந்திருக்க கடவுளாவே ஏன் சொல்றேன் அப்படின்னா பல படத்துல விஜய நீங்க ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன் பண்றப்ப பின்னால ஒளிவட்டம் தெரியும் தெரியுமா? ம். பார்த்தது இல்லையா? ஆ? பார்த்ததில்ல. பார்த்தது இல்லையா? துப்பாக்கி படம்லாம் பாத்தீங்களா? ம். புகைக்குள்ளார வருவாரு. ஆமா. கடவுள் எப்போதுமே எப்ப புகைக்குள்ளார தானே வருவாரு. அது மாதிரி கடவுள் அப்பவே வந்திருக்காரு. நமக்கு கண்ணுல காட்டியிருக்காரு. டேய் நான் கடவுள். படத்துல வரதெல்லாம் ஏங்க படத்துல வர்றதுன்னு இல்லைங்க. கடவுள் வந்து மக்களுக்கு வந்து இவர் ஒரு கடவுளுங்கிறத நம்மளுக்கே தெரியாம இவர் கடவுளா தான் வந்திருக்காரு. புரியுதுங்களா? பின்னால இயேசுநாதருக்கு பின்னால ஒலி வைப்பாங்க தெரியுமா? அது மாதிரிலாம் இவர் பின்னால ஒலியெல்லாம் வச்சு காட்டியிருக்காங்க. ஆனா இந்த நம்ம மடல் அதாவது என்ன சொல்றது? மக் மக்களா நம்ம இருந்திருக்கோம். இந்த தமிழ் சமூகத்துல பிறந்ததுல ரொம்ப கேவலமான ஒரு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாம இருந்திருக்கோம். இன்னைக்கு வந்து இவர் வந்து கோயில்ல போய் வேண்டினதுனால தான் இவ்வளவு அறிவார்ந்த சமூகமா நம்ம மாறி இருக்கோம். ஆமா. திடீர்னு இந்த மாற்றம் நடந்ததுக்கு என்ன காரணம்? சொல்லுங்க. என்ன காரணம்? யாரோட அருள்? ம்? முருகன் மக்கள் தானே. முருகன் தானே தமிழ் மக்களுக்கு கடவுள். வேற எந்த எந்த சாமி? ம்? மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு கூட நினைச்சு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அதுதானே அதத்தான் முக்கிய காரணம். அதுதான் சொல்றேன். மக்களுக்கு மாற்றம் வேணுங்கிற அறிவு எங்க இருந்து வந்தது? சாமி கிட்ட கும்பிட்டதுனால தானே. ஆமா. நீங்க வந்து உங்களுக்கு தெரியலங்க. உங்களுக்கு விவரமே பத்தல. ஆமா. சரிங்க சார். சீரியஸா சொல்றேன். ஆமா. இப்ப கூட பாருங்களேன். ஆமா. அதாவது நீ வந்து என்னைய மனசார வேண்டியிருந்தன்னா, உனக்கு நான் ஜெயிக்க வச்சிருப்பேன்.
நீ எனக்கு சும்மா பொய்க்காச்சுக்கு வேண்டுன. ஆமா. நீயும் தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்து வெத்தல பாக்கு வாங்கி வச்சு, ஒரு பூவ வாங்கி வச்சு, ஒரு அர்ச்சனை பண்ணுனேங்கிற ஒரே காரணத்துக்காக தான், இன்னைக்கு இந்த 62, 60 இந்த இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப இந்த அர்ச்சனையும் இவங்க செய்யாம இருந்திருந்தாங்க, சீரியஸா வாஸ் அவுட் ஆயிருப்பாங்க. ஒண்ணும் கிடைச்சிருக்காது. ஆமா. கடவுளுக்கு மனசு இருக்குல்ல. புரியுதுங்களா? ஒருத்தன் பொய்யா நம்மள்ட்ட வேணுனா கூட, பரவால்ல செலவு பண்ணி வந்திருக்கானே, அப்படிங்கிறதுக்கு. சரி ஓகே. அப்படின்னு. அதுக்காக தான் இந்த சீட்டு. போயிட்டு ஆமா. போகுது. போதும். ஆ? போனா போது. ஆமாங்க. ஏன் ஒரு விஷயங்க. இப்ப எதிர்க்கட்சியா இருக்கணும்னா, அதுக்கு கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும்ல. ஆமாமா. இப்ப எல்லாருமே விஜய தவிர எல்லாருமே டெபாசிட் இழந்துட்டானுங்கன்னா, எவன் எதிர்க்கட்சி? யோசிச்சு பாருங்க. இப்ப சீமான் டெபாசிட் இழந்தாச்சு. அப்படின்னா, டெபாசிட் வாங்காதவன் எப்படி எதிர்க்கட்சி ஆக முடியும்? அது மாரி ஆகாம, ஏன் கடவுள இவங்களும் கொண்டு போய் கொஞ்சம் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. ஆமா. அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கி கோயிலுக்கு போனா, அர்ச்சனை சீட்டெல்லாம் இனிமேல் காசு குடுத்தெல்லாம் வாங்க வேண்டியதில்ல. விஜய் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னாவே வந்து கோயில்ல எல்லாம் அர்ச்சனை சீட்லாம் ஃப்ரீ தான். ஆமா. ஆனா விருப்பப்பட்ட காச நீங்க ஐயர்ட்ட குடுக்கலாம். ஆமா. ஐயர் தட்டுல நீங்க ரூ. 100 போட்டீங்கன்னா, அரவர அவர 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 அப்படிம்பாரு. ம். அதே வந்து ஒரு ரூ. 500 போட்டீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஹரைம் 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 அப்படிம்பாரு. ஆமா. அதே ஒரு ரூ. 5000 போட்டீங்க, ஓம் ஸ்ரீம் ஹரைம் ஹரைம் ஐம் லட்சுமி ஸ்ரீ லட்சுமி புரியுதுங்களா? இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க குடுக்குற காசுக்கு தகுந்தது மாரி உங்களுக்கு மந்திரம் சொல்லப்படும். மந்திரத்துக்கு தகுந்தது மாரி கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார். ஓ! ஆமா. ஓ இல்ல. இதான் நடக்க போகுது. ஆமா. அடுத்த 5 வருஷத்துல நம்ம தமிழ்நாடு, தமிழ்நாடு கிடையாது. ஆமா. இவனுங்க ஃபாரின். ஃபாரினா? ஹலோ ஜப்பானுக்கு மேல. ஜப்பானுக்கு மேலன்னா, ஜப்பானுக்கு மேல வைக்கிறது கிடையாது. ஆமா. ஜப்பானும், சிங்கப்பூர், அமெரிக்கா இந்த முன்னேற்ற நாடுகள்னு சொல்றாங்க இல்லையா? அதையும் தாண்டி. அதையும் தாண்டி. ஆமா. தமிழ்நாடுக்கு இந்த மாரி தமிழ்நாடுங்கிற பேர் கிடையாதுங்க. இவன் கம்யூனிட்டி இவன் யாரு? அண்ணாதுரை. அண்ணாதுரை தான் இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு போயிட்டான். அந்த ஆளு வந்து மோசமான இந்த தமிழர் மக்கள்லாம் வந்து ஏதோ கேன பையன் நினைச்சான் நம்மளுக்கு அந்த ஆளு. தமிழ் மக்கத்தோட தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சு இருக்கிறதுனால வரப்போற நாட்கள்ல இந்த தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பேர் இல்லாம தடை. தடை இல்ல தடு. ஆமா. இந்த இடையில இருக்கிற எழுத்துக்கெல்லாம் தூக்கிடுவோம். ஓஹோ! ஆமா. ஏன்னா ஒவ்வொரு தடுப்பு சுவரா நடந்தது இல்லையா? விஜயோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் தடுத்தாங்கல்ல. அப்ப இந்த இந்த நாட்டுக்கு பேர் வந்து தடு. ஆமா. தடுன்னு பேர் எப்படி இருக்கு? 2 எழுத்துல சூப்பரா டக்குன்னு சொல்றது மாரி இருக்குல்ல. ம். தமிழ்நாடுன்னு எழுதுறத விட தடு அப்படின்னு டக்குன்னு முடியுதுல்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமா. இப்படி இருக்கணுங்க. மாற்றம் இப்படி நடக்க போற ஒவ்வொரு மாற்றத்தையும் பாருங்க. கடவுளோட அனுகிரகங்கள் அப்படியே முழு மூச்சா அப்படியே அப்படிங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், ஆ? பார்த்துருக்கேன் சார். ஆமா. நல்லா சென்னையே ஒண்ணு தெரியும். திமுக கோட்டைன்னுலாம் சொல்லுவாங்க. சேப்பாக்கம் துறைமுகத்துல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆ ஒரு விஷயம் தெரியுமா? கோட்டை எங்க தகர்த்தாச்சா? அதத்தான் சொல்றேன். இவங்க எல்லாருமே அப்பயும் ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். ஆமா. தலை ஒரு எலுமிச்சம்பழத்த வாங்கிட்டு போயி, தலவாணிக்கு மேல உள்ளார வச்சு படுத்து தூங்கியான்னு. இந்த கம்யூனிட்டிக்கு எவனாவது செஞ்சாங்களா? அ? ஆனா விஜய் அத செஞ்சதுனால தான், ஆமா, பாபா கிட்ட வாங்குன பிரசாதத்த கொண்டு வந்து பூஜை அறையில கூட வச்சுக்கல. படுக்கை அறையில வச்சுக்கிட்டாரு. ஓஹோ! ஆமா. அதனால தான் பாபாவோட அருள் ஃபுல்லா வந்தது. முருகன்ட்ட வாங்குனேன். புரியுதுங்களா? பெரிய பெரிய பணக்காரன்லாம் கோயிலுக்கு போவாய்ங்க. கும்பிடுவாய்ங்க. அப்படியே பயங்கரமா கும்பிடுவாய்ங்க. ஆமா. அங்க மாலையும் போடுவாங்க, எல்லாம் குடுப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து டிரைவர்ட்ட குடுத்துருவாய்ங்க. அப்ப டிரைவர்ட்ட குடுத்தா, அருள் இவனுக்கு வருமா? டிரைவருக்கு போகுமா? அ? ஆனா, விஜய் என்ன பண்ணாப்ல? அந்த மாலைகள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவரோட பெட்ரூம்ல தலவாணி கலையில வச்சு படுத்ததுனால தான் இன்னைக்கு அந்த முழு அருள் கிடைச்சது. ஆமா. நல்லா வேண்டணும். நல்லா எல்லாரும் சாமி கும்பிடணும். ஆமா. நல்லா உங்களுக்கு வந்து நீங்க வந்து இனிமேல்லாம் பரீட்சையில பாஸ் ஆகணும்னா, நீங்க வந்து படிக்கணுங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஆமா. படிக்கிறதுக்கெல்லாம் 2வது பட்சம். கடவுளோட அனுகிரகம் இருக்கணும். மனசுல கடவுளே, கடவுளே, கடவுளேன்னு எந்த கடவுளும் நீங்க நினைக்கிறீங்கன்னு இல்ல. முருகன மட்டும் தான் நினைக்கணும். ஏன்னா முருகன் திருச்செந்தூர் முருகன் தான் முக்கியம். ஆமா. திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்க வேலு குடுத்தீங்கன்னா, அப்படி இருக்கும். இனிமே சென்னை திமுக கோட்டை இல்ல. விஜய் அவர்கள் கோட்டைன்னு வச்சுக்கலாம். அதான் இனிமேலு வந்து சென்னை வந்து இது வந்து என்ன சொல்றது? அதாவது இது கோட்டை இல்ல. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? கோட்டைலாம் இடிச்சு புடுவாய்ங்கங்க. இது இனிமேல் அதான் இடிச்சுப்புட்டாங்களே!
அதான் இடிச்சிட்டாங்கல்ல, இடிச்சு பாத்தீங்களா? இடிச்சு இடிச்சிட்டாங்க. தூள் தூளாயி தம்சம் பண்ணிட்டாங்க. தம்சம் பண்ணிட்டாங்க, தம்சம். ஆமா, தம்சம் ஆயிடுச்சு, தம்சம் ஆயிடுச்சு. ஏன் சார்? ஐயோ! முடியலையே என்னாலயே. ஓகே, எவ்வளவு நேரம் போயிருக்கு? சார் இன்னும் போகவே இல்ல. இன்னும் போகவே இல்லையா? இன்னும் ஆ? கொஞ்சம் தான் சார் இருக்கு. எது? இன்னும் கொஞ்சம். ஒரு 5 நிமிஷம். ஓ, முடியும். முடிச்சிடுறேன் சார், ஏன் முடிச்சிடுறேன். ஏசி என்னாச்சு? ஓடுது சார். ஏன் வேர்க்குது? ஏசி உங்களுக்கு? ரிமோட் ம்? மைனஸ்ல வச்சா தானே சார் நல்லா போகும். அப்படியா? ஒருவேளை நான் டென்ஷனாகி பேசிட்டு இருக்கேனா? நல்லா தானே சார் பேசுறீங்க, டென்ஷன் ஆகலையே. வருது சார். ம்ஹும். என்னவோ சொல்லி போச்சிருக்கு கம்யூனிட்டி. என் புள்ள அது வந்து அது பேசுறது நமக்கும் புரியாது, நம்ம பேசுறது அதுக்கும் புரியாது. ம். ஓகே, சொல்லுங்கள். ஆ? ம். ஓகே தான். போலாமா சார்? ஆன்லைன் இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் அவர்கள் 8வது முறையா வின் பண்ணியிருக்காரு. ஓ, அவரு ஒரு விஷயங்க. ஆமா, அதாவது நீங்க வந்து நல்லா பார்த்தீங்கன்னா, ஆமா, ஒன்று கடவுளோட படத்தை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கணும், இல்லாட்டினா கடவுளுக்கு பிடிச்சவங்களோட படத்தை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஒரு நேரத்தில் அவர் எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுருந்தார் ம். பாக்கெட்டில். புரியுதுங்களா? அதை வச்சு ட்ராவல் பண்ணார். அடுத்தாப்புல ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ வச்சுக்கிட்டார், அதை வச்சு ட்ராவல் பண்ணார். இப்போ விஜயோட ஃபோட்டோ வச்சுக்கிறார். புரியுதுங்களா? அதை வச்சு ட்ராவல் பண்ணார். அடுத்தாப்புல த்ரிஷாவோட ஃபோட்டோ வச்சுப்பார். நான் என்ன ஏங்க சிரிக்கிறீங்க? நான் த்ரிஷா வச்சு பாருன்னு சொல்ல, த்ரிஷாவோட ஃபோட்டோ வச்சு பாருன்னு சொல்றேன். புரியுதுங்களா? அது அதாவது கடவுளோட அனுகிரகங்கள் நமக்கு வந்து இப்படி இவங்க மூலியமா தான் காட்டும். ஆமா. நம்ம வந்து மனிதர்கள், நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் தான், அதாவது நீ கடவுள், நான் கடவுள்னு ஏன் சும்மாவா சொல்லி வச்சாங்க? ஆமா. நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் தான் கடவுள்களே. ஆமா. அவங்கள வந்து நம்ம வந்து கடவுள் ரேஞ்சுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும். அப்பதான் அதெல்லாம் நடக்கும். ஆமா. சொல்லுங்க. இப்ப என்ன கடவுள் கேட்கறதுன்னே தெரியலையா? இல்ல இல்ல இல்ல. ஆ. அவர்கள் 8வது முறையா வின் பண்ணியிருக்காங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? 8வது அதான் ஒவ்வொரு முறையும் கடவுளோட அந்த ஃபோட்டோ தான் காரணமா? ஆமாங்க. ஒவ்வொரு முறையும் கடவுளோட முழு அனுகிரகம் அவர்ட்ட இருந்திருக்குது. அதனால தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆமா. சும்மாலாம் சாதாரணமா வர முடியுமாங்க? அ? உண்டா இல்லையா? அப்ப மக்களுக்கு நல்லது செய்றேன், நல்லது பண்ணியிருக்காரு. அதனால வெற்றி பெறல. ஃபோட்டோவால. ஐயோ! ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. விஜய் ஃபோட்டோ விஜய் கட்சிக்கு வராம, விஜய் ஃபோட்டோவ அவர் பாக்கெட்ல வைக்காம இருந்தா, அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாரா? அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் எல்லாருமே ஓட்டு போட்டோம். அத்தன பேரும் செங்கோட்டையனுக்குன்னு ஓட்டு போட்டானா? சொல்லுங்க. மனச தொட்டு சொல்லுங்க. யாருக்காக ஓட்டு போட்டாய்ங்க? அ? விஜய்க்காக. அ? விஜய் அவர்களுக்காக. அப்போ பாக்கெட்ல ஃபோட்டோ வச்சதுனால தானே ஓட்டு வந்தது. புரியுதுங்களா? ம். ஆமா. ஃபோட்டோ வச்சாப்புல புரியுதுங்களா? யார் ஃபோட்டோ வைக்கிறோங்கிறது இருக்கு. கடவுளா மாறி வந்தவரு. யாரு? இன்னைக்கு வாழும் கடவுளா இருக்கிறாரு விஜய். அந்த வாழும் கடவுளோட ஃபோட்டோவ பாக்கெட்ல வச்சதுனால தான் இவ்வளோ பெரிய மாற்றம். ஆமா. அவர் மேல அவ்வளோ கேஸ் இருக்குதுங்கிறாய்ங்க. ஏதோ ஒரு கேஸ் வந்து பிடிக்கட்டுமே. கடவுளோட முழு அனுக்கிரகம் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா, நிரபராதி குற்றவாளி ஆயிருவான். குற்றவாளி நிரபராதி ஆயிருவான். ஓகே. கடவுளோட முழு அனுக்கிரகம் ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா, குற்றவாளியா இருந்தா கூட அவன் நிரபராதி ஆயிருவான். புரியுதுங்களா? அந்த மாரி சம்பவங்கள்லாம் கடவுள் தாங்க. இங்க எல்லாமே ஒவ்வொரு சிருஷ்டியும் கடவுளால் படைக்கப்பட்டது. ஆமா. ஸ்டார் தொகுதியான காரைக்குடி தொகுதியில வந்து ஆ. டி.கே. பிரபு வந்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படிலாம் சொன்னாங்க. ம். இப்ப டி.கே. பிரபு தான் வின் பண்ணியிருக்காரு. ம். சீமான் அவர்கள் அங்க படுதோல்வி.
அதான் சொல்றேன். அத எப்படி பாக்குறீங்க? இத இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தானங்க. இதெல்லாம் தெரிஞ்சது தானே. அதுவும் அதிகப்படியான வாக்குகள பெற்றிருக்காரு. அததான் சொல்றேன். ஆமா. அதாவது எல்லாருமே வந்து தற்குறி, தற்குறி, தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தது போக, ஆனா கடவுள் சொன்னாரு அப்போ. கடவுள் என்ன சொன்னாருன்னா, "இதெல்லாம் தற்குறின்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் தற்குறி கிடையாது. ஆச்சரியக்குறின்னு" கடவுள் சொன்னது. விஜய் கடவுள் வந்து கடவுள் என்ன சொன்னாருன்னா, "ஆச்சரியக்குறி" அப்டின்னாரு. ஆமா. அப்ப கடவுள் சொன்ன வார்த்தை தான் நடந்தது. ஆச்சரியமாச்சுல்ல. "இவன்லாம் ஜெயிப்பானா?" அப்டின்னது போக, அப்ப ஜெயிச்சு நிக்கிறப்ப யாரு? புரியுதுங்களா? புரியுது, புரியுது. ஆமா. விஜயோட ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கெல்லாம் கிடைச்சதுனால, விஜய் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு எவனாவது குடுத்து அவனெல்லாம் ஜெயிக்க வைக்க முடியுமா? அவன்லாம் எவனுக்குங்க தெரியும்? யாருக்குங்க தெரியும்? பக்கத்து தெருவுல இருக்கிறவன் அவனுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னால வரைக்கும். இன்னைக்கு உலகம் பூரா அவன தெரியுது. காரணம் என்ன? விஜயோட ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறதுனால. அதே ஆமா. மாரி பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி தொகுதி. ம். கீதா ஜீவனை எதிர்த்து போட்டியிட்ட ம். ஸ்ரீநாத் ம். அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. அதான் கடவுள் அதுவும் அவரு கீதா ஜீவன் வந்து ஸ்ட்ராங்கான வேட்பாளர். ம். காரைக்குடி இது ஆமா, ஆமா, ஆமா. தூத்துக்குடி தொகுதியில. இயேசுநாதருக்கு வந்து அ அதாவது கூடவே அவங்களோட சீடர்ன்னு சொல்லி 11 பேர். ம். புரியுதுங்களா? உலகம் பூரா மக்கள் இருக்கான். ஆனா இயேசுநாதருக்கு ஏன் 11 பேர் இருந்தான் கூட? அது மாரி நம்ம விஜய் இந்த உலகத்துக்கு கடவுளா பொறந்து வந்தோனையும், ஸ்ரீநாத்து, ஸ்டீமனு, சஞ்சய் இது மாரி ஒரு 7 பேர குளோஸ் ஃப்ரெண்டா இருக்குது. அதனால தான் கடவுளோட தூதுவர் அவங்கலாம். புரியுதுங்களா? கடவுளோட தூதுவர் எங்கேயாவது தோக்க முடியுமா? அதனால தான் ஸ்ரீநாத் ஜெயிச்சிருக்கிறது. ஆமா. கடவுள் ஆனா அது என்ன சொல்றது? இயேசுநாதர் வந்து அப்பம், ரசம் அப்படின்னு அப்பம், ஒயினு. ஆமா. இவங்க வந்து விஜய் வந்து உட்கார்ந்து அவங்க கூட பிராந்தி, விஸ்கி, ரம்மு அப்படி கூட இது பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற மாடர்னான கடவுள்கள் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. நீங்க கடவுள்னா உடனே நீங்க வந்து கிரீடம் வச்சு, அப்படியே கை 10 கை பின்னால விரிச்சு, அப்படிலாம் நெனச்சிடாதீங்க. இவங்கலாம் வாழும் கடவுள். சக கடவுள்கள். இப்ப இயேசுநாதர் வந்து என்ன கிரீடம் வச்சுக்கிட்டா காட்டுனாரு? அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அந்த டிரெஸ் போட்டிருந்தாங்க. இப்ப வந்து விஜய் கடவுள் வந்து இந்த நம்ம வெள்ள சட்டை, இந்த மாரி போட்டு சட்டையும் பேண்ட்டுமா போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. அது மாரி புரிஞ்சுக்குங்க. இவர் ஒரு கடவுள்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்குங்க. ஆமா. இது என்ன சொல்றது? இங்க வந்து செத்து போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் செல வச்சிருக்காய்ங்க. நான் சொல்றது என்னன்னா, இப்பவே ஆமா இது ஆட்சி அமைச்சோனையுமே விஜய்க்கு வந்து செல வைக்கணும். ஆமா. வாழும் கடவுளா வாழ்ந்துட்டு இருக்கிறவரு நமக்கு செல வச்சு கும்பிட்டணும். செல வச்சு கும்பிடுறத தான் நம்ம வேலையாவே வச்சுக்கணும். எதனால இப்படி ஓட்டு மாறிடுச்சு? ஏங்க அற்புதங்கள்ங்கிறது சொல்லி வச்சுட்டுலாம் நடக்காது. மிராக்கிள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வச்செல்லாம் நடக்காது. கடவுள் உங்க வீட்டுக்கு வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வருவானா? அது மாரி வந்திருக்கானா எங்கேயாவது கடவுளு? அ? இல்ல ஆள விட்டு அனுப்பிச்சுட்டு நான் வர்றேன்ப்பா அப்படின்னு எதையாவது சொல்லிட்டு வந்திருக்கானா என்ன? இல்ல, அ? இல்ல, இல்ல. ஆ அப்படி எப்போ வருவாரு? எப்படி வருவாருன்னு தெரியவே தெரியாது. உண்டா இல்லையா? ரஜினி தான் சொல்லுவாரு. எப்போ வருவேன்? எப்படி வருவேன்னு. ஆனா விஜய் தானே எப்போ வருவேன்? எப்படி வருவேன்னு கரெக்ட்டா வந்தார்ல. ஏன்னா விஜய் கடவுள். நான் ஏன் திருப்பி திருப்பி கடவுள நம்புங்க, கடவுள நம்புங்கன்னா, நம்ம தமிழ் சமூகம் வந்து நம்பிக்கைக்கு ஒ அ கடவுள நம்பணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா தமிழ் மக்கள் அறிவார்ந்த சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் நம்பிக்கை அற்றவங்களா இருந்துறக்கூடாது. கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்ததுனால ஒரு தோல்விய பார்த்தாங்கல்ல, திமுக காரங்க. அவங்கலாம் கடவுள நம்பாம இருந்ததுனால தான் அப்படி பார்த்தாங்க. இதே கடவுள நம்பியிருந்தா, அவங்க இன்னைக்கு ஓரளவுக்காவது ஒரு வெற்றியோட பாதைக்கு போயிருப்பாங்க. அதனால கடவுள நம்பணுங்க. கடவுள் தாங்க எல்லாமே. இல்ல கடவுள கரூர் காரணமா? இந்த ஓட்டெல்லாம் இப்படி மாறுனதுக்கு கரூர் ஒரு காரணமா இருக்குமா? கரூர் என்ன காரணம்? 41 பேர் உயிரிழந்தது. 41 பேர் தான் சொல்றேனே. திருப்பி, திருப்பி நான் தான் சொல்றேனே. அந்த 41 பேரு கடவுளுக்கு ஒரு உயிரு ஒரு பொறக்கிற உசுரு மேல கடவுளுக்கு பிரியம் இருந்ததுன்னா, இந்த உலகத்துல நீண்ட காலம் இந்த உயிர் வாழட்டும்னு அனுமதிப்பாரு. புரியுதுங்களா? எல்லாரும் ரோட்ல போறான். ரோட்ல போறான் எவனாவது ஒருத்தன் 4, 5 பேர் சாவுறான். ஒரு ஆக்சிடென்ட் ஆயி சாவுறான் அப்டின்னா, இந்த உலகத்துல அவங்களுக்கு குடுப்பன இல்ல. அதானே சொல்லுவாங்க. அதானே முறை. சின்ன வயசுல ஒருத்தன் செத்து போயிட்டான்னா, அவன என்ன சொல்லுவாங்க? அ "எப்பா குடுப்பன இல்லப்பா. விதி முடிஞ்சிருச்சுப்பா." புரியுதுங்களா? அந்த விதிங்கிறது யாரு? அது கடவுள் எழுதி வைக்கிறது. புரியுதுங்களா? அந்த கடவுள் எழுதுனது அவங்களுக்கு வந்து கரூர்ல அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அத வந்து நீங்க வந்து அவங்க மேல பழி தூக்கி தூக்கி போட்டு, இவங்க மேல பழி தூக்கி போட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? இந்த மனிதர்கள் தன்னை அறிவாளியா நெனச்சுக்கிட்டு செய்ற வேலை. ஒருவேளை விளாத்திக்குளம் அந்த மாணவி இறந்தது ஒரு முக்கிய காரணமா இருக்குமா? திமுக வந்து படுதோல்வி அடைஞ்சதுக்கு.
இல்ல, 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 இல்ல. திமுக வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றேன். திமுக வந்து சரியா கும்பிட மாட்டாங்க. சாமி கும்பிட மாட்டாங்க. அவைங்க வந்து சாமிய வந்து முழுசா நேசிக்கல, முழுசா கும்பிடல. ஆமா. சும்மா ஏதோ பேருக்கு போயி, அதாவது நமக்காக நாம கும்பிடணும். "ஏய் நீ போய் கும்பிட்டு வாடா" அப்படின்னு சொல்லி சேகர் பாபுவ அனுப்பிச்சு விட்டு, சேகர் பாபு போய் எல்லா கோயிலையும் போய் கும்பிட்டுட்டு, "ஐயா நான் கும்பிட்டேன்யா" அப்படின்னு வந்தா, அந்த அருள் எப்படி வரும்? புரியுதுங்களா? அதே விஜய் அப்படியா? விஜய் வந்து யாரையாவது ஆளு வச்சு அனுப்பிச்சு விட்டாரா? "எனக்காக நீ போய் கும்பிட்டு வாடான்னு." இவராவது தானே சீரடி போனாப்ல. ஆ? ச்சே! நம்மள தேடி இந்த புள்ள அங்க இருந்து இங்க வந்திருக்கான்டா. அப்படின்னு கைய கொஞ்சம் உயரமா தூக்கி, "பாபா" அப்படின்னாரு. அப்படியே அவ்வளவு அருள் வந்துருச்சு. கடவுள் அந்த அருள் தாங்க இதெல்லாம். வேற எதுவுமே நீங்க எதையுமே நம்பாதீங்க. கடவுள் எல்லாத்தையும் செய்வார். கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் குடுப்பார். உங்கள முழு மனசோட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா நீங்க மாறிட்டீங்க. இந்த தமிழ் சமூகம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா மாறி இருக்கிறத பார்க்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சீரியஸா. இந்த மக்கள் வந்து எல்லாம் பெற்றும் பெருவாழ்வு வாழ்வார்கள்ங்கிற மாரி இருக்கு. ஆமா. சொல்லுவாய்ங்க தெரியுமா? எல்லாம் பெற்று பெருவாழ்வு வாழ்ன்னு அப்படின்னு. ஏதாவது நடந்தது? ஆமா. இனிமேல் நடக்கும் பாருங்க. இந்த மிராக்கல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அடுத்து 5 வருஷம் ம். இந்த ஆட்சி எப்படி அமையும்? நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். சீரியஸா. நீங்க வீட்ல படுத்து கிடந்தா மட்டும் போதும். உங்களுக்கு எல்லாமே கடவுள் குடுத்துருவாரு. ஆனா உட்கார்ந்து வேண்டணும். ஆமா. உங்களுக்காக ஒருத்தர் வேண்டுறதுக்கு வந்துட்டாரு. உங்களுக்காக இந்த மக்களுக்காக தானே வந்திருக்காரு. அவரு என்ன சொன்னாரு? "நீங்க தான் நான் தான் நீங்க" அப்டின்னார்ல. அப்ப இந்த மக்களுக்காக கடவுளா வந்துட்டார்ல. அப்ப கடவுள்ட்ட எல்லாமே அந்த கடவுள நெனச்சு நம்ம வேண்டுனா போதும். அப்படின்னு பார்த்தா உதயநிதி, கே.ஏ. நேர்லாம் சாமி கும்பிட்டதுல எப்படி முன்னிலையில வந்தாங்க? அதுதான் ஒரு விஷயம். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். புரியுதுங்களா? கடவுள் கழுத்துல மாலைய போட்டு வச்சிருப்பாய்ங்க. அந்த ஐயருக்கு ஒரு ரூ. 500 தூக்கி குடுத்தோம்னா, உடனே டக்குன்னு நம்மள்ட்ட மாலைய கழட்டி போட்டுருவாய்ங்க. அது மாரி இவங்கலாம் வந்து இந்த கடவுளுக்கு வந்து சைடுல வந்து பூசாரிங்கள வச்சு ஏதோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காய்ங்க. ஏதோ ஒண்ணு அப்படி காசு குடுத்து கரெக்ட் பண்ணியிருக்காய்ங்க. அதனால தான் இந்த ஓட்டெல்லாம் அந்த கடவுள் வந்து இவங்களுக்கெல்லாம் குடுத்துருக்குது. ஆமா. கடவுளோட ஆசீர்வாதம் இவங்களுக்கு மறைமுகமா அந்த பூசாரி வாங்கி கொஞ்சம் குடுத்துருக்கான். வந்திருக்கு லைட்டா. ஆ பூசாரி வாங்கி குடுத்துருக்கான். ஏங்க ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டது இல்லையா? கடவுள் வரம் குடுக்கிறத பூசாரி தடுப்பான்னு சொல்லியிருக்காய்ங்க. தெரியுமா? அப்படி கேள்விப்பட்டதே இல்லையே! ஐயோ! கேள்விப்பட்டதே இல்லையா? கடவுள் வரம் குடுப்பான். ஆனா பூசாரி தடுத்துருவான். அப்படிங்கிறது தான் உண்ம. அது மாரி தடுக்காம இருக்கிறதுக்கு இவனுங்க லஞ்சம் குடுத்துட்டாங்க. அப்ப கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்சிருமா இல்லையா? ஓஹோ! புரியுதுங்களா? ஆ? புரியுது, புரியுது. ஆமா. அதுக்காக மட்டும் தான். கடவுளோட அருள் கிடைக்கணுங்கிறதுக்கு பூசாரிக்கு லஞ்சம். ஆமா. அது மாரிலாம் குடுத்ததுனால இவனுங்க லஞ்சம் வாங்கவும் செய்வாய்ங்க, குடுக்கவும் செய்வாய்ங்க திமுக காரங்க. புதுசா இருக்கு சார் ஆனா இது. புதுசா இருக்குல்ல? ரொம்ப புதுசா இருக்குல்ல? தமிழ் சமூகத்தோட வளர்ச்சி அப்படியே பார்க்கிறப்ப அபரீதமா இருக்கு. இவ்ளோ அறிவு உடனே எப்படி கிடைச்சது? அப்படிங்கிறப்ப. ஆமா. எல்லாம் உண்மையிலேயே சொல்றேன். ஆமா. நான் வந்து இந்த சமூகத்துல அதுவும் இந்த நடப்பு மூவ்மெண்ட்ல என்ன வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவனா இந்த கடவுள் என்னைய இந்த உலகத்துல படைச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறப்ப, கொடான கொடி அப்படின்னு வேண்டிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா. உளமார வேண்டுனேன். ஆமா. தெரியுமா? நான் நாமத்த போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால பெருமாள்லாம் வேஸ்ட். ஆமா. "ஹே ராம்" அப்படின்னா அது ஹிந்திக்காரங்களுக்கு தான் வொர்க் அவுட் ஆகும். இங்க தமிழ்நாட்டுல வந்து அது வேலைக்கு ஆகாது. ஆமா. இனிமேல் நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி போடாம, இப்படி பட்டைய போட்டு ஒரு கொட்டைய போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆமா. முருகன் தானே மெயினு. ஓ! அடுத்த தடவ பட்டை. பட்டையும், கொட்டையுமா இருப்போம். ஆமா. அது மாரி வந்துரணும். அதுதான் சரி. ஆக்சுவலா வந்து முருகன் தான் பெரிய கடவுள். மூத்த கடவுள் முருகன்னு சொல்றாங்களா இல்லையா? ஆ. ஆ? அப்ப அந்த கடவுள நேசிக்கணும்ல. ஆமா. "கடவுளே! கடவுளே!" அப்படின்னு வேண்டணும். மனசார வேண்டணுங்க. நல்லா வேண்டுங்க. சீக்கிரமா. நான் ஆமா. வேண்டிட்டேன். எல்லாம் எல்லாம் வந்துரும். எல்லாம் வந்துரும். எல்லாம் 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 பரிபூரணமா ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு குடுக்கப்படுகிறது. அப்படின்னு. சார் உங்க நேரம் ஒதுக்கி நெறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். கடவுளுக்கு நன்றி.